ஹலோ! இன்னைக்கு டே 17. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்யாண நேரத்தில யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மேரேஜ் டைம்ல குட்டி, குட்டி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். கல்யாணம் அப்படிங்கிறத ஹிந்தியில ஷாதி அப்படின்னு சொல்வாங்க. நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறத ஹிந்தியில சஹாய் அப்படின்னு சொல்வாங்க. இப்ப கல்யாண பொண்ணுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, மணமகள். இத எப்படி சொல்வாங்க அப்படின்னா, துல்ஹன் அப்படின்னு சொல்வாங்க. இதுவே மணமகன், கல்யாண பையன் அப்படிங்கிறத துல்ஹா அப்படின்னு சொல்வாங்க. கல்யாண வீடு அப்படிங்கிறத ஷாதி கா கர் அப்படின்னு சொல்வாங்க. உறவினர், இப்ப ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அத ரிஷ்தேதார் அப்படின்னு சொல்வாங்க. இதே போல அந்த வரவேற்பு இருக்கு பார்த்தீங்களா, மணமகன் வரவேற்பெல்லாம் இருக்குல்ல, அந்த வரவேற்புக்கு ஹிந்தியில பாராத் அப்படின்னு சொல்வாங்க. அதே போல தாலி அப்படிங்கிறத ஹிந்தியில மங்கள் சூத்ர அப்படின்னு சொல்வாங்க. மோதிரம் அப்படின்னா அங்கூட்டி. கழுத்துல போடக்கூடிய அந்த மாலை இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாலைக்கு ஹிந்தியில மாலா அப்படின்னு சொல்வாங்க. குங்குமம் அப்படின்னா சிந்தூர் அப்படின்னு சொல்வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி அப்படிங்கிறத ஹிந்தியில பதி பத்தினி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னா லடுக்கி வாலே. இதுவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னா லடுக்கே வாலே. ஸோ இந்த மாதிரி சொல்லிப்பாங்க. ட்ரெஸ் அப்படிங்கிறத ஹிந்தியில கப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கல்யாண வாழ்த்துக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் அப்படின்னா, இப்போ திருமண வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத ஹிந்தியில ஷாதி முபாரக் ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள பிளஸ் பண்ணும்போது 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறத ஹிந்தியில தோனோ அமேஷா குஷ் ரஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெக்கரேஷன் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டெக்கரேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா டெக்கரேஷன் அச்சா ஹே. இதுவே சாப்பாடு நல்லா இருக்குன்னா டெக்கரேஷன் எடுத்துட்டு நீங்க சாப்பாடு போட்டுக்கோங்க. அப்ப கானா அச்சா ஹே. ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா, கானா பொஹத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே அழகா இருக்கு அப்படின்னா, நீங்க அச்சாவ எடுத்துட்டு சுந்தர் ஹே அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப டெக்கரேஷன் அழகா இருக்கு. அப்ப டெக்கரேஷன் சுந்தர் ஹே. இப்ப கல்யாண பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னா, துல்ஹன் சுந்தர் ஹே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். உங்க 2 பேத்தோட ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத, ஆப்கா ஜோடி பொஹத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப யாராவது உங்ககிட்ட மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல இன்வைட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின் நீங்க ரேண்டமா கேட்பீங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். அ எப்போ மேரேஜ் அப்படின்னா, கப் ஷாதி ஹை. இதுவே எங்க மேரேஜ் அப்படின்னா, கிதர் ஷாதி ஹை. மேரேஜ் டேட் என்ன அப்படிங்கிறத ஷாதி டேட் கியா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். தேதி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத ஷாதிக்கு கவுன் கவுன் ஆத்தே ஹைன் அப்படின்னு கேட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறத ஷாதிக்கு கிஸ்கோ புலாத்தே ஹைன் அப்படின்னு கேட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு ரிசப்ஷன் அப்படிங்கிறத கித்னா பஜேக்கு ரிசப்ஷன் ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே ஒரு சில நேரங்கள்ல பொண்ணு எந்த ஊரு, பையன் எந்த ஊரு இந்த மாரிலாம் கேட்போம். ஸோ அப்படி கேட்கும்போது அப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பையன் எந்த ஊர் அப்படின்னா, துல்ஹா கவுன்சா ஷஹர் ஹே. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, வே கியா கர்த்தே ஹைன். ஸோ இந்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். எல்லாரையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத, சப்கோ ஷாதிக்கு இன்வைட் கர் லியா கியா? ஸோ இந்த மாரி கேட்டுக்கலாம். இதுவே கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிறத, ஆப் ஷாதிக்கு ज़रूर ஆனா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே நீங்க ஆன்சர் பண்ணும்போது, நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிறத, மே ज़रूर ஆவுங்கா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இதுவே இப்ப நீங்க மேரேஜ் வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ரேண்டமா பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப வாங்க அப்படிங்கிறத ஹிந்தியில ஆயியே அப்படின்னு சொல்வாங்க. உட்காருங்க அப்படின்னா பைட்டியே, சாப்பிடுங்க அப்படின்னா காயியே, இல்ல அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பன்னா காக்கர் ஜாயியே அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே நீங்க கல்யாண வீட்ல இப்ப யார்கிட்டயாவது மீட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா, ஒரு சில சென்டென்ஸ் நீங்க ரேண்டமா பேசுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பீங்க. அப்படிங்கிறத கைசே ஹேன் அப்படின்னு கேளுங்க. இதுவே நீங்க ஆன்சர் பண்ணும்போது, "நல்லா இருக்கேன்" அப்படின்னா, அச்சா ஹூன்னு சொல்லுங்க. இதுவே நீங்க திருப்பி அவங்கள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆப் கைசே ஹேன் அப்படின்னு கேளுங்க. அதேபோல, "எப்போ வந்தீங்க?" அப்படின்னு கேட்போம். அப்ப கப்
ஆயே அப்படின்னு கேட்டுக்கலாம். நீங்க ஆன்சர் பண்ணும்போது, நான் இப்ப தான் வந்தேன் அப்படிங்கிறத மே அபி ஆயா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் நேத்து வந்தேன் அப்படின்னா, மே கல் ஆயா அப்படின்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கா லியா கியா அப்படின்னு கேளுங்க. இத ஆன்சர் பண்ணும்போது, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, மேனே காயான்னு சொல்லுங்க. சாப்பிடல அப்படின்னா, காயா நெஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.